இது வந்து நான் காட்ட மாட்டேன். இந்த மாதிரி டவுட்ஸ் தான் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரிலாம் நீங்க பண்ண முடியாது. நீங்க பாட்டு சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிக்சர் பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து வெறி வரணும். தெரியாம நடந்துட்டு இருக்கு. எனக்கு அப்பதான் செம்ம ஷாக்கு. ஏன்னா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது வேற ஒருத்தவங்களோட ஃபேஸ் வந்து என்ன இன்னும் கொஞ்சம் கேவலமாவே கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ரிவீல் பார்த்துடலாமா? ஹாய், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அபியும் அவளும். எனக்கு வந்து ஒரு 1 வீக்காக இந்த விஷன் போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணிகிட்டே இருந்தது. பட் ஸ்டில் எனக்கு அதுக்கான டைமே கிடைக்கல. ஸோ ஃபைனலி இன்றைக்கி வந்து காலையில் எப்பவும் போல் 5 o'clock எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி வந்து விஷன் போர்ட் செய்யலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியாச்சு. விஷன் போர்ட்னால் என்ன அப்படின்னு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். பட் தெரியாதவங்க வந்து கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். நான் கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் எப்படி என்னோடய விஷன் போர்ட் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நீட்டாக உங்களுக்கு அமேசான் பாக்ஸஸோ இல்லை வேறு ஏதாச்சும் பேக்கேஜிங் பாக்ஸஸோ இருக்கும்ல, அதை வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு ஒன்றும் நம்ம போய் காசு செலவு பண்ணி தனியாக ஒரு கார்ட்போர்ட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் தென் இது வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட். இது வந்து நான் பிளாக் கலர் வாங்கியிருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை டைரெக்டாக இது மேலேயே ஓட்டுறதா இருந்தாலும் ஓட்டலாம். நான் வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்டில் இருந்தால் கொஞ்சம் இமேஜஸ்லாம் வந்து தனியாக தெரியும், பாப் அவுட் ஆகுன்றதுக்காக இது வாங்கியிருக்கேன். அண்ட் ஹியர் கம்ஸ் நம்மளோட மெயின் விஷயம். இது வந்து நான் காட்ட மாட்டேன். இது என்னன்னு மட்டும் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இதுதான் நம்மளோட பிக்சர்ஸ். நம்ம வந்து விஷன் போர்டில் ஸ்டிக் பண்ண போகிற பிக்சர்ஸ். இது வந்து எப்படி எடுக்கணும், என்ன பிக்சர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு நான் வந்து இப்போ ஒரு குட்டியாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து விஷன், அதாவது உங்களோட கோல்ஸ் இருக்கும்ல, கனவு இருக்கும்ல, நம்ம வந்து இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணணும், இல்லை இதெல்லாம் வந்து வாங்கணும், இல்லை இங்கே போகணும் அப்படின்னு உங்களோட என்ன ஆசையாக வேணால் இருக்கலாம். ஸோ உங்களோட ஆசை இல்லை உங்களோட கனவை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ChatGPT, ஜெமினி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஆப்பில் போயிட்டு இல்லை வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ட்ரீம்ஸ்க்கு தகுந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி அந்த ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா, அந்த காரோட பிக்சர், இல்லை அந்த கார் பக்கத்தில் ஒரு கேர்ள் ஒரு பாய் நீங்கள் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு பிக்சர், அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பார்த்துட்டீங்களா? இதில் வந்து என்ன தெரியுது? இது கேட்கறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து என்னோட ஆசை. ஸோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஆசை இருக்கும். சின்னதோ பெருசோ என்னவோ வேணா இருக்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல. ஸோ இது வந்து என்னோட ஆசை. அது வந்து லாங் ஹேர் வரணும்னு. இந்த மாதிரி ஒரு ஹிப் லென்த் வரைக்கும். எனக்கு வந்து இப்போ இது வரைக்கும் தான் இருக்குது, வெயிஸ்ட் லென்த் வரைக்கும் தான் இருக்குது. ஹிப் லென்த் வரைக்கும் நான் இப்போ வந்து கொஞ்சம் வருஷமாக வந்து ஹேர் கட் பண்ணாமல் ஹேர் வந்து வளர்த்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு 2 years-ஆ. ஸோ இந்த மாதிரி ஹேர் வளரணும் அப்படின்றத வந்து என்னோட ஆசை. இது வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன ஆசையாக இருக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு அதை கேட்டோடனே சிரிப்பு வர மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து ஷாக் ஆகுற மாதிரி இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது வந்து உங்களோட ஆசை, அவ்வளோதான். ஆசைப்படுறதுக்கு வந்து என்ன காசா பணமா, நீங்கள் பாட்டுக்கு ஆசைப்படுங்க, அது வந்து கண்டிப்பாக நடக்கும். அண்ட் இந்த மாதிரி விஷன் போர்ட்லாம் பண்ணி நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். இதில் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நடக்கும். இல்லை எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், சான்ஸ் இருக்குது. எல்லாமே நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதை சும்மா இந்த போர்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் போட்டுட்டு, இல்லை அதை வந்து ஹேங் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு சுற்றிட்டு தெரிஞ்சிங்க அப்படின்னா நடக்காது. பட் நீங்கள் வந்து அதுக்கான எஃபர்ட் போடும்போது, இதை பார்த்து நீங்கள் அதுக்கான எஃபர்ட் போடும்போது வந்து கண்டிப்பாக நடக்கும். நான் இப்போ என்னோடய ஹேர் கேர், ஹெல்த் கேர் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியாயமான விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி எனக்கு சில ஆசைகள் வந்து நான் இதில் வந்து எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு விஷயம் இதில் வந்து கவனிச்சிங்களா,
பிக்சர்ஸ் எல்லாமே வந்து அனிமேட்டடாக இருக்குது. இது ஒன்று நீங்கள் வந்து ஃபேஸ்லெஸ்ஸாக பிக்சர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, ரியல் இமேஜஸே. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அனிமேட்டட் பிக்சர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஏன்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது வேற ஒருத்தவங்களோட ஃபேஸ் வந்து அதில் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று ஃபேஸ்லெஸ்ஸாக வச்சுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி அனிமேட்டட் பிக்சர்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸாகவே வந்து இந்த மாதிரி விஷன் போர்டு ரெடி பண்ணுறது இல்லை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நான் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் வந்து கண்டிப்பாக நடந்தது. இத்தனைக்கும் நான் வந்து எஃபர்ட்டே போடலை, எனக்கு ஏன்னா டைம் இல்லை, அதுக்கெலாம் டைம் இல்லை, என்ன ரீசன் வேணாலும் நம்ம சொல்லலாம்ல. இந்த மாதிரி விஷன் போர்டெலாம் வந்து கூட நான் ரெடி பண்ணல. சும்மா நான் வந்து ஃபோன்லேயே கொலாஜ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு என்னோடய ஃபோன் வால்பேப்பரை மட்டும் வச்சுருந்தேன். அண்ட் இதில் நிறைய விஷயம் வந்து நான் ட்ரை பண்ணலை. இல்லை நான் ஆக்சுவலாக அதை நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய ஃபோன் வால்பேப்பராக தான் இருக்கும், பட் இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகிறது, ஆப்ஸ் போகிறது, அந்த மாதிரி தான் நடக்கும். பட் நான் இப்போ கொஞ்ச நாள் கழித்து அதை சடனாக பார்க்கும்போது தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. இப்போ நான் வந்து இயர் பாதி வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் இதை பண்ணுறதுக்கு ரீசனும் வந்து அதுதான். ஏன்னா பாதி வருஷமே முடிஞ்சிருச்சு, பட் நான் அந்த வால்பேப்பர் வந்து சடனாக ஒரு நாள் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. அது டெய்லியுமே என் ஃபோனில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் கவனித்து பார்த்தப்போ அதில் நான் போட்டிருந்த 1-2 கோல்ஸ் வந்து ஆல்ரெடி என் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஷாக்காக இருக்கலாம் கேட்குறதுக்கு. நான் இத்தனைக்கும் ட்ரையே பண்ணலை, அதை நான் மறந்துட்டேன். நான் அதில் என்ன போட்டிருந்தேன், நான் அந்த விஷன் போர்டு பற்றி எல்லாமே நான் வந்து மறந்துட்டேன். பட் இருந்தாலும் அதில் நான் மென்ஷன் பண்ணியிருந்த விஷயம் வந்து 2-3 விஷயம் எனக்கு ஆல்ரெடி என் லைஃப்பில் இப்போ போயிட்டுருக்கு, நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு நான் வந்து நினச்சி அந்த கொலாஜ் வந்து பண்ணும்போது நான் நினச்சது. பட் ஆக்சுவலாக நடந்துகிட்ருக்கு. அது எனக்கே தெரியலை, இது எனக்கே தெரியாமல் நடந்துகிட்ருக்கு. எனக்கு அப்புறம் செம்ம ஷாக்கு. நம்ம ஒன்றுமே பண்ணலை, பட் இருந்தாலும் நம்ம அதில் எழுதினதோ அதில் நம்ம வந்து ட்ரீம்னு சொல்லி நம்ம அதில் ஸ்டிக் பண்ணதோ வந்து நடக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லி எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயரும் வந்து நான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயரும் சேம் இதே கதை தான். நான் வந்து அதை வந்து வால்பேப்பராக வச்சுருவேன். அண்ட் அதை வந்து சேஞ்ச் கூட பண்ணிடுவேன். வால்பேப்பர் நல்லா இல்லைன்னு சொல்லி நடுவில் மாற்றிடுவேன். பட் அந்த விஷன் போர்டில் நான் எழுதின விஷயம், அந்த நான் வந்து ஸ்டிக் பண்ண பிக்சர்ஸ் வந்து ஆக்சுவலாக 1-2 என் லைஃப்பில் நடந்துருச்சு. நான் சுத்தமாக ட்ரை பண்ணலை, 0 எஃபர்ட்ஸ் தான். அது எப்படி நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் என் லைஃப்பில் வந்து நடந்துட்டு இருந்தது. அதுதான் எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த இயராவது நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு விஷன் போர்டு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக ஒரு விஷன் போர்டு வந்து செஞ்சு என் கண்ணு முன்னாடி படுற மாதிரி நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ நான் ஃபோனில் நான் வந்து பார்க்காத விஷயம், நான் வந்து ஃபோனில் வந்து அதை நோட்டீஸே பண்ணலை, அதுவே வந்து நடக்குது அப்படின்னா நான் டெய்லியுமே ஒரு இடத்த பார்க்க போகிறேன் அப்படின்னா அது வந்து நடக்க நிறைய சான்சஸ் இருக்குல்ல. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன், ஓகேவா? இந்த விஷன் போர்டு வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற விஷயம் எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான், ஓகேவா? விஷன் போர்டுக்கு வந்து நீங்கள் பவர் கொடுக்கணும். அந்த பவர் எப்படின்னா உங்கள் மைண்டில் தான் கொடுக்குவீங்க. ஸோ அந்த பவர் வந்தால் தான் இந்த விஷன் போர்டு வந்து ஒர்க் ஆகும். இதை வந்து செஞ்சுட்டு நீங்கள் டெய்லி பார்க்குற இடத்துல எங்கேயா வேணா இருக்கலாம், உங்களோட ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட வீடாக இருக்கலாம், இல்லை ரூமாக இருக்கலாம், டோரு இல்லை வாலு, எந்த இடத்த வந்து நீங்கள் டெய்லி பார்ப்பீங்க மோஸ்ட்லி அந்த இடத்துல வந்து இதை ஒட்டிக்கோங்க, இல்லை ஹேங் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே இதை வந்து பார்க்கணும், ஓகேவா? உட்காந்து பார்த்துட்டே சும்மா வந்துட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறது இல்லை. பார்த்துட்டே இருந்தால் நடக்குமா? நடக்காது. அதில் என்ன விஷயம் போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து அதில் என்ன ஸ்டிக் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து டெய்லி பார்த்துட்டு அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பை வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும். இப்போ வந்து அதில் என்ன நீங்கள் உங்களோட கோலாக போட்டிருக்கீங்களோ அதை வந்து சும்மா பார்த்துட்டே இருந்தால் ஆகாது. அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப் வந்து நீங்கள் மூவ் பண்ணாதான் அந்த விஷயம் வந்து நடக்கும். இது எதுவுமே வந்து நீங்கள் வந்து சொந்தமாக கான்ஷியஸாக நீங்கள் வந்து பண்ணவே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் டெய்லி பார்த்தாலே போதும்.
தானாகவே நீங்கள் வந்து அந்த ஸ்டெப் வந்து எடுத்து வைப்பீங்க. நீங்கள் நினைக்கிறீங்களோ நினைக்கலையோ அந்த விஷன் போர்டு பார்க்கும்போது உங்களோட லைஃப்பில் வந்து அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து எடுப்பீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த விஷன் போர்டோட கான்செப்டே. அதை அந்த பிக்சர் பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து வெறி வரணும். ஸோ அதுக்காக தான் அந்த அந்த பவர், அந்த வெறியை வந்து நம்ம வந்து டெய்லி த்ரூ அவுட் த இயர் ஆர் த்ரூ அவுட் த மந்த் வந்து நமக்கு வர வைக்கிறது தான் விஷன் போர்டு. நமக்கு வந்து ஜெயிக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அந்த வெறி வந்துட்டாலே நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணிடுவோம்ல. தானாக அது வந்து நடக்கும். நம்ம லைஃப் வந்து அதுக்கான வேலையை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து விஷன் போர்டோட ஐடியாவே. அதை பண்ணுற ஒரு விஷயந்தான் இந்த விஷன் போர்டு. டெய்லி வந்து உங்கள் மூஞ்சி முன்னாடி இதை வந்து காட்டிகிட்டே இருக்கும். ஓகேவா? நீ இதை நினச்ச, இதை நினச்ச. இந்த போர்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து நிறைய வாட்டி அந்த ஃபீல் ஆகிருக்கு. ஏதோ வந்து நீங்கள் சும்மா ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கும்போது, சும்மா பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த போர்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போர்டு வந்து உங்களை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும். என்ன இன்னும் கொஞ்சம் கேவலமாகவே கேட்குற மாதிரி இருக்கும். நீ பாட்டுக்கு இத்தனை விஷயம் ட்ரீம்னு சொல்லி எழுதி வச்சுட்டு சும்மா குப்புறப்படுத்தி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நம்மளை அது மாதிரி யாராச்சும் கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? கோவம் வரும்ல. அந்த கோவத்தை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? நம்மளை பார்த்து இப்படி கேட்டாங்களே, நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம வந்து அவங்க முன்னாடி அதை வந்து செஞ்சு காட்டணும், ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஒரு பவர் வரும்ல. அதை தான் வந்து இந்த விஷன் போர்ட் பண்ணும். நம்ம ஃபேஸ் முன்னாடியே வந்து யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டிகிட்டே இருக்கிற மாதிரி, நம்ம ட்ரீம், உன்னோட ட்ரீம் இது, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு நம்ம ஃபேஸ் முன்னாடியே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அந்த வேலையை தான் இது வந்து பண்ணும். இது வந்து நிறைய பேருக்கு டைம் வேஸ்ட்டாக தெரியலாம். இதெல்லாம் ஒரு வேலையா, இவ்வளோ இவ்வளோ எஃபர்ட் போட்டு இதை வந்து யார் செஞ்சிட்ருப்பா உட்காந்து, அந்த மாதிரிலாம் தோணலாம். எங்கள் வீட்டிலே வந்து என்னை வந்து கேட்பாங்க. நான் லாஸ்ட் டைம் இந்த கொலாஜில் ரெடி பண்ணப்போவே வந்து கேட்பாங்க, எதுக்கு இதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, இப்படி பண்ணால் நடக்குமா அப்படின்லாம் அவங்கள வந்து யார் வேணால் கேட்கலாம். உங்கள் வீட்டில் வந்து இந்த விஷன் போர்ட் செய்ய போகிறீங்க, செஞ்சு ஒரு இடத்துல மாட்ட போகிறீங்க அப்படின்னா அதையும் வந்து யார் வேணால் நோட்டீஸ் பண்ணிட்டு கேட்கலாம். அதெல்லாம் வந்து காதுலேயே வாங்காதீங்க. ஓகேவா? இந்த விஷன் போர்டு பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் மைண்டு தான் இதில் வந்து பவரே. உங்கள் மைண்ட் என்ன நினைக்குது, இதை வந்து நம்புது. ஓகேவா? இது நம்புனாதான் நடக்கும். ஸோ யார் என்ன சொன்னாலும் அது வந்து அவங்களோட ஒப்பீனியன், நமக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. நம்மளோட ஒப்பீனியனே வந்து டிஃப்ரெண்ட். ஸோ நம்மளோட வேலையை வந்து நம்ம பார்த்துட்டு போகலாம். இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அதுவும் ரொம்ப மெயினான விஷயம். ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். அந்த பொண்ணு வந்துட்டு என்னை லவ் பண்ண வைக்க முடியுமா, இந்த மாதிரி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன்னா, அந்த பொண்ணோட ஃபோட்டோ வச்சு நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணேன்னா அந்த பொண்ணை வந்து என்னை லவ் பண்ணுமா, இல்லை இவங்க வந்து என் கூட வந்து சேருவாங்களா, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண முடியாது. அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பிளாக் மேஜிக்காக பண்ணுறோம், சூரியமாக வச்சுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. உங்களோட மைண்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது, உங்களோட மைண்டு, உங்களோட தாட்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும்தான் விஷன் போர்டு. இன்னொருத்தரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது, இன்னொருத்தரோட தாட்ஸை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்காச்சும் அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா. ஓகேவா? அதெல்லாம் வந்து நடக்காது. ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த பர்சன் இது பண்ணணும், எனக்கு இது மாதிரி பண்ணி வந்து கொடுக்கணும், இதெல்லாம் வந்து நினைக்காதீங்க, நடக்காது. ஏன்னா அந்த பர்சனோட தாட், அவங்களோட மைண்ட் வந்து அவங்களால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? பப்பு வேற எழுந்திரிச்சு வந்துட்டான் நான் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ இதுக்கப்புறம் இவனையும் சமாளிச்சுட்டு இதையும் கட் பண்ணி முடித்தேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இது கட் பண்ணி முடிக்கவே எனக்கு வந்து ஒன் ஹவர் மேலேயே ஆயிடுச்சு. இது வந்து இது மாதிரிலாம் கட் பண்ணி இப்போ ரொம்ப நாள் ஆகுதுல்ல. இதெல்லாம் ஸ்கூல் டைம், காலேஜ் டைமில் பண்ணது. ஸோ வந்து இப்போ ரொம்ப ஸ்லோவாக பண்ண மாதிரி இருந்துச்சு.
1 hour மேலே உட்காந்து இதை கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது கட் பண்ணதை விட ஒரு ஒரு கஷ்டமான பார்ட் இருக்கு. அதை வந்து இதில் நம்ம அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வேணும், இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து எப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிக் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ அதை பண்ண போகிறேன். இப்போ இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்து அப்படியே ஒட்ட வேண்டியது தான். ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறேன். ஃபைனலி 3 hours ஆச்சு எனக்கு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நான் இவ்வளோ நேரம் ஆகும், இவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் கூட நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. 3 hours நான் வந்து உட்காந்து ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு வேலை செஞ்சேன் அப்படின்னா வந்து அது இதுதான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துலாம் வேலையெல்லாம் செய்யவே முடியாது. என் பையனுக்கு வந்து ஒரு கலரிங் புக் கொடுத்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். அவனும் அவன் பாட்டுக்கு கலர் பண்ணிட்டு இருந்தான், நானும் வந்து இதை செஞ்சுட்டு இருந்தேன். 3 hours போனதே தெரியல. செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. நீங்கள் வந்து யாருக்காச்சும் போர் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. அண்ட் இதை வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த ட்ரீமே என்னமோ வந்து நடந்துட்ட மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ரிவீல் பார்த்துடலாமா? டடா! ஸோ இதை வந்து நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் நான் வந்து விரும்பலை. ஏன்னா இதில் சில பர்சனல் திங்ஸுமே இருக்குது. அதனால நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விரும்பலை. பட் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணலான்னு சொன்னேன்ல. பட் அரேஞ்ச் எல்லாம் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து காற்றுல ஒரு பேப்பராக வந்து பறந்துகிட்டே இருக்குது. அதனால நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி தான் ஆகணும் எடுத்த உடனேயே. பட் அது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து ரொம்ப பேடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ரொம்ப கேப்ஸ் இருக்கிற மாதிரி போச்சு, அங்கங்கே கேப் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் அது வந்து போக போக வந்து செம்ம ஹாப்பியாகிடுச்சு எனக்கு. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. பட் என்னோட டிப் என்னென்னா, கொஞ்சம் பெரிய பிக்சர்ஸ்லாம் இருக்கும்ல உங்ககிட்ட, அதெல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் கேப்ஸ்லலாம் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பிக்சர்ஸ்லாம் வந்து வச்சு ஃபில் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து எடுத்தோடனே சின்ன பிக்சர்ஸ்லாம் வந்து ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய பிக்சர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ நான் வந்து அப்படி தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பெரிய பெரிய பிக்சர்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணிகிட்டே இந்த மாதிரி இந்த பெரிய பிக்சர் வந்து சென்டரில் பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் கொஞ்சம் பெரிய பெரிய பிக்சர்ஸ்லாம் இந்த மாதிரி 3 சைட்ஸுமே வந்து ஸ்டிக் பண்ணிகிட்டே போனேன். அதுக்கப்புறமா அந்த குட்டி குட்டி பிக்சர்ஸ்லாம் வச்சு கேப் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது வந்து செம்ம க்யூட்டாக வந்திருக்கு. நான் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் நான் வந்து பிக்சரைஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செம்ம க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ நீங்களும் வந்து விஷன் போர்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க, பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டூ கிவ் இட் அ ட்ரை. அண்ட் என்னோட விஷன் போர்டு வந்து அழகாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.